Hello students, last video la நம்ம வந்து difference between traditional business and e-business பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ், இப்போ e-business பண்ணும்போது ஆஸ் அ கஸ்டமர் வந்து ஒரு ஆன்லைன் டிரான்சாக்ஷன் வந்து என்னென்ன ப்ராசஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணி ஒரு ப்ராடக்டை வந்து அவங்க வாங்குறாங்க அப்படின்றத பற்றி தான் நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக வரும். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரீவியஸ் வீடியோஸினுடைய லிங்க் கொடுத்துருக்கு, அதை கிளிக் பண்ணி பார்க்கும்போது இந்த சாப்டர் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகே, ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ். ஸோ மோஸ்ட் ஆஃப் தெம் நமக்கு எல்லாருக்குமே வந்து எப்படி வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்னு தெரியும். ஸோ நார்மலாக நம்ம வந்து மோஸ்ட்லி பர்ச்சேஸ் பண்ணுற வெப்சைட்ஸ் பார்த்திங்கன்னா அமேசான் இருக்குது, மீஷோ இருக்குது, ஃப்ளிப்கார்ட் இருக்குது, அது மாதிரி ஷாப் க்ளூஸ், பெப்பர் ஃப்ரை அப்படின்னு நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான வெப்சைட்ஸ் வந்து நிறைய இருக்குது, வெண்டார்ஸ் வந்து இருக்காங்க. அவங்க மூலிமா நம்ம என்ன பண்ணுறோம், ப்ராடக்ட்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஓகே, ஒரு ஆன்லைனில் வந்து நான் ஒரு வெப்சைட்குள்ளே போய் நான் ஒரு ப்ராடக்ட்டை நான் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன ப்ராசஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் வந்து அங்கே ஃபாலோ பண்ணப்படுது அப்படின்றது தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ் ஆப்ரேஷனலி ஒன் மே விஷுவலைஸ் 3 ஸ்டேஜஸ் இன்வால்வ்டு இன் ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ். ஸோ ஒரு ஆன்லைன் டிரான்சாக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா 3 ஸ்டேஜஸ் வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணணும், ஓகேவா, ப்ரொசீட் பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த ப்ராடக்ட்டை நம்மளால் வந்து பை பண்ண முடியும். ஃபர்ஸ்ட்லி த ப்ரீ பர்ச்சேஸ் ஆர் சேல் ஸ்டேஜ் இன்க்ளூடிங் அட்வர்டைசிங் அண்ட் இன்ஃபர்மேஷன் சீக்கிங். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், அந்த வெப்சைட்குள்ளே நம்ம போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் அமேசான், ஓகேவா. இப்போ அதுக்குள்ளே நான் போகிறேன் அப்படின்னா அப்போ உங்களுக்கு வந்து என்ன ஸ்க்ரீன் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து அங்கே அவைலபிலிட்டி இருக்குது அப்படின்ற ஒரு ப்ரீஃபாக வந்து நமக்கு வந்து ஒரு இப்போ வந்து ஒரு ஹோம் அப்ளையன்சஸ் அப்படின்னா ஸோ ஹோம் அப்ளையன்சஸில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு ஒரு ஸ்லைட்ஸ் மாதிரி போகும். அண்டு இன்கேஸ் கிளாத்ஸ் அப்படின்னா அதுக்கு போகும். அதே மாதிரி கிச்சன் ஐட்டம்ஸ்னால் அதுக்கு வந்து ஒரு ஸ்க்ராலிங் மாதிரி போகும். ஸோ அட்வர்டைஸ்மெண்ட்டு என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்க்ரீனில் வந்துடும். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா த பர்ச்சேஸ் ஆர் சேல் ஸ்டேஜ் கம்ப்ரைஸ்ட் ஆஃப் ஸ்டெப்ஸ் சச் ஆஸ் ப்ரைஸ் நெகோசியேஷன், க்ளோசிங் ஆஃப் பர்ச்சேஸ் ஆர் சேல்ஸ் டீல் அண்ட் பேமெண்ட். ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ ஒரு கிச்சன் அப்ளையன்சஸ் வாங்கணும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் ஸ்டவ் வாங்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்போ நான் என்ன பண்ணுறேன், அந்த கேஸ் ஸ்டவ்வை நான் வந்து சர்ச் பண்ணி போடும்போது அப்போ என்னென்ன கம்பெனிஸ் எல்லாம் வந்து அவங்க வந்து சேல் பண்ணுறாங்க அப்படின்ட்டு எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் வரும். அப்போ நான் என்ன பண்ணுவேன், எனக்கு என்ன ப்ராடக்ட் வேணும், என்ன கம்பெனி எனக்கு வேணும் அப்படின்றத நான் வந்து டிசைட் பண்ணிக்குவேன், ஓகேவா. டிசைட் பண்ணிவிட்டு எந்தெந்த ப்ரைஸ் வந்து நமக்கு வந்து நாமினலாக நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்குது. நார்மலாக எல்லாருமே அப்படி தான் கம்மியான விலையில் இருக்கிறத தான் நம்ம பார்ப்போம். ஸோ என்ன பண்ணுவோம், ப்ரைஸ் எது கம்மியாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ பார்த்துட்டு ஓகே நான் ஒரு ப்ராடக்ட்டை நான் செலக்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணேன், அந்த ப்ராடக்ட்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணணுன்னு நான் அந்த ப்ராடக்ட் மேலே நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு அது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா பேமெண்ட்டுக்கு நான் ரெடி ஆகிறேன், ஓகேவா. அந்த ப்ராடக்ட்டை நான் கிளிக் பண்ணிவிட்டு பேமெண்ட்டுக்கு ரெடி ஆகிறேன். அண்ட் தேர்ட்லி த டெலிவரி ஸ்டேஜ். ஸோ பேமெண்ட்டுக்கும் போயிடுது. பேமெண்ட்டுக்கு போயிட்டு அப்புறம் என்ன ஆகும், அடுத்த ஸ்டேஜ் வந்து அந்த ப்ராடக்ட் வந்து நமக்கு டெலிவரிக்கு வீட்டுக்கு வந்துடும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 3 விதமான ஸ்டேஜஸ். ஃபஸ்ட்டு வந்து அந்த வெப்சைட் நம்ம ஓப்பன் பண்ணுறோம். அந்த வெப்சைட்டில் வந்து நமக்கு என்ன மாதிரியான ப்ராடக்ட் வேணுன்றதை நம்ம பார்க்குறோம். அதில் நம்ம ப்ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் அதை பார்த்துட்டு நமக்கு அதுக்கான பேமெண்ட்டும் நாம் பண்ணுறோம். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன ஆகும், அந்த ப்ராடக்ட் நமக்கு வந்து டெலிவரி ஆகும். நார்மலாக இதுதான் வந்து ப்ரொசீஜர் ஃபார் தி ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ். Okay, it may be observed from figure 5.2 that except the stage relating to delivery. So delivery process மட்டும் அந்த நம்ம அந்த டயக்ராமில் வந்து இருக்காது. All the other stages involve flow of information. So first நம்ம என்ன பண்ணுறோம், அமேசான் எக்ஸாம்பிளுக்கு அமேசான்.comல போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், கேஸ் ஸ்டவ் வேணுன்றதை நம்ம சர்ச் பண்ணுறோம். ஸோ கேஸ் ஸ்டவ்க்கான எல்லா கம்பெனிஸும் வரும். ஸோ நான் வந்து எனக்கு தேவையான இதை நான் கிளிக் பண்ணும் பொழுது அப்போ அமேசான் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த செல்லர் வந்து இந்த மாதிரி இந்த ப்ராடக்டை வந்து கேட்குறாங்க அப்படின்றத அவங்க வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த ப்ராசஸை ப்ரொசீட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் அதற்கான பேமெண்ட்டை பண்ணதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டவே அந்த செல்லர்கிட்டேருந்து அந்த ப்ராடக்ட்டு கஸ்டமருக்கு வந்து டெலிவரி ஆகிடும்,
ஓகேவா? ஸோ த இன்ஃபர்மேஷன் இஸ் எக்ஸ்சேஞ்ச்டு இன் த ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் மோட் டூ. ஸோ இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கடையில் போய் நான் ஒரு கேஸ் ஸ்டவ் நான் வாங்குகிறேன் அப்படின்னா, இதே மாதிரி தான் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்மளும் பார்ப்போம். அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கேஸ் ஸ்டவ்ஸ் வந்து டிஸ்ப்ளே பண்ணியிருப்பாங்க இல்லையா? நம்ம அதை போய் பார்த்துட்டு ப்ரைஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு எது நமக்கு வேணும், இல்லை நம்ம வந்து ப்ரைஸையும் நம்ம என்ன பண்ணுவோம், நெகோஷியேட் பண்ணுவோம். கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள், நான் பழைய ஸ்டவ் கொடுத்தா எனக்கு எவ்வளோ வந்து எக்ஸ்சேஞ்ச் ரேட் கொடுப்பீங்க அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், நேரடியாக கடைக்காரர்கிட்டயே நம்ம வந்து பேசுவோம் இல்லையா? ஸோ அப்போ நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து அதிகப்படியான டைம் கன்சியூம் ஆகுது. அண்ட் அட் த சேம் டைம் காஸ்ட்டும் அதிகமாகுது. காஸ்ட் ஏன் அதிகமாகுதுன்னா, இப்போ ஒரு ப்ராடக்ட் நான் வாங்கினா அந்த கடையை தேடி நான் போகணும். ஓகேவா? அந்த ப்ராடக்ட்டை நான் வாங்கிட்டு அந்த பொருளை நான் கொண்டு வந்து வீட்டுக்கு கொண்டு வரணும். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா அதற்கான காஸ்ட்டும் வந்துட்டு நமக்கு ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் கன்சியூம் ஆகும். ஓகேவா? ஸோ இன் ஃபேஸ் டு ஃபேஸ் இன்ட்ராக்ஷன் இன் ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் மோட், ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் நீட்ஸ் டு ட்ராவல் டு பி ஏபிள் டு டாக் டு த அதர் பார்ட்டி, ரிக்வயரிங் ட்ராவல் எஃபர்ட், கிரேட்டர் டைம் அண்ட் காஸ்ட். எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் த்ரூ த டெலிஃபோன் இஸ் ஆல்சோ கம்பர்சம். இட் ரிக்வயர்ஸ் அ simultaneous presence of both the parties for verbal exchange of information. So information can be transmitted by post too, but this again is quite a time consuming. ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க வந்து ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ்க்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கண்ட்ரிக்கோ இல்லை ஒரு பிளேஸுக்கோ வந்து போகிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், ட்ராவல் ஏஜென்சியை போய் அப்ரோச் பண்ணுறேன். ஓகேவா? அவங்கள வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும், அதற்கான அந்த ட்ராவலிங் டீட்டெயில்ஸு, எத்தனை மணிக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும், என்னென்னலாம் வந்து அதில் இன்க்ளூட் ஆகிருக்கும் அப்படின்றது எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் நான் போய் என்ன பண்ணுவேன், அவங்கக்கிட்ட போய் நான் கேட்பேன். அப்போது நான் போய் அவர்கிட்ட போய் கேட்கணும் அப்படின்னும் போது நான் அந்த பர்சனை போய் நான் மீட் பண்ணணும், அதுக்கான என்னுடைய டைமை நான் ஸ்பெண்ட் பண்ணணும், அதுக்கான காஸ்ட்டையும் நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். ஓகேவா? இப்போ சப்போஸ் நான் வந்து ட்ராவல் புக் பண்ணி இல்லைன்னா என்ன பண்ணுறோம், நம்ம இன்ஃபர்மேஷன்ஸை அவங்க ஃபோன் மூலிமா நாங்கள் சொல்கிறோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஃபோனில் வந்து நம்ம அவங்க காண்டாக்ட் பண்ண வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை வந்து நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணிக்க வேண்டிய நேரம் வந்து அதிகமாக எடுக்குது. ஓகேவா? ஆஸ் அ ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் என்னும்போது, பட் இந்த கேஸ் ஆஃப் பிஸ்னஸ் அப்படின்னும்போது வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வந்து நம்ம இப்போ ஒரு ட்ராவல் ஏஜென்சியை நம்ம புக் பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட் நம்ம வந்து பேமெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே அவங்க என்ன பண்ணிடுவாங்க, டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவாங்க. ஸோ அது எல்லாம் பார்த்துட்டு நமக்கு கன்வின்சிங்காக இட் இஸ் ஓகே டு ட்ராவல் அப்படின்றத நாம் டிசைட் பண்ணிவிட்டு நம்ம ஜஸ்ட் பேமெண்ட் பண்ணால் போதும், அதற்கான எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துடும். இப்போ சப்போஸ் நான் வந்து ஒரு பஸ்ஸில் நான் ட்ராவல் பண்ணுறேன், ஹைடெக் பஸ்ஸில் நான் ட்ராவல் பண்ணுறேன் நான் நினைக்கிறேன்னா அந்த பஸ்ஸோடைய அந்த வெப்சைட்டுக்குள்ளே நான் போகிறேன். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் ரெட் பஸ்ன்னு வச்சுக்கோங்க. அந்த ரெட் பஸ்ஸினுடைய அந்த வெப்சைட்குள்ளே நான் போகிறேன். போயிட்டு நான் எந்த ஊருக்கு, ஃப்ரம் வேர் டு வேர் அப்படின்றத நான் போடுறேன். போட்டோன்னே பஸ்ஸினுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்துடும், அதனுடைய ப்ரைஸும் வந்துடும். ஸோ ஏசி இருக்கும், நான் ஏசியும் இருக்கும், ஸ்லீப்பரும் இருக்கும், வித்தவுட் ஸ்லீப்பரும் இருக்கும். ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் நமக்கு அதில் வரும். அதில் நமக்கு எது ஓகேவோ, எக்கனாமிக்கலோ நம்ம என்ன பண்ணுவோம், அதை புக் பண்ணுவோம். புக் பண்ணிவிட்டு அதுக்கான பேமெண்ட்டை ப்ராசஸ் பண்ணிவிடுவோம். பேமெண்ட் ப்ராசஸ் பண்ண உடனே நமக்கான அந்த சீட்டோ இல்லை வந்து அந்த ஸ்லீப்பரோ அலோகேட் ஆகிடும். அலோகேட் ஆன உடனே என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அந்த கன்சர்ன் அந்த ரெட் பஸ்ஸிலிருந்து நமக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ இத்தனை மணிக்கு டைம் இருக்குது, உங்களுக்கு இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம், இந்த இடத்துல வந்து நீங்கள் கரெக்டாக வந்து உங்களை நாங்கள் பிக்கப் பண்ணிக்கிறோம் அப்படின்னு எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் கொடுக்கப்படும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைம் கன்சியூமும் கம்மி, காஸ்ட்டும் உங்களுக்கு கம்மியாகுது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ்க்கும் ஆன்லைனில் நடக்கக்கூடிய விஷயத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். ஓகேவா? இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது, so internet comes in as the fourth channel which is free from most of the problems referred to above. ஸோ இந்த இன்டர்நெட் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதுக்கு முன்னாடி ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸில் பார்த்த டைம் கன்சியூமிங் ஆகட்டும், இல்லை வந்து அதிகப்படியான கம்யூனிகேஷன் ஆகட்டும், இல்லை காஸ்ட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆகட்டும், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட் மூலிமா நம்ம வந்து ஒரு பிஸ்னஸை நம்ம செய்யும்போது அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து இருக்காது. ஸோ இந்த கேஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இன்டென்சிவ் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் சச் as சாஃப்ட்வேர் அண்ட் மியூசிக் ஈவன் டெலிவரி கேன் டேக் பிளேஸ் ஆன் டைம். ஸோ இது மட்டும் கிடையாது, நம்ம இப்போல்லாம் பார்த்துருக்கோம் ஸ்பாட்டிஃபை, ஈவன் வந்து நம்ம ஒரு கார் புக் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இல்லை வந்து ஒரு சாஃப்ட்வேரை நம்ம வந்து டவுன்லோட் பண்ணணும், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த சாஃப்ட்வேரை நம்ம பர்ச்சேஸும் பண்ண முடியும்.
ஓகேவா? இதுக்கு நம்ம எங்கேயும் எந்த கடைக்கு போயும் நம்ம வந்து கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. த்ரூ இன்டர்நெட் நம்மளால் வந்து இந்த மாதிரியான விஷயங்களையும் கூட நம்மளால் பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஒரு சினிமா தேட்டருக்கு நான் போய் டிக்கெட் வாங்கணும்னு கூட அவசியம் கிடையாது. நான் என்ன பண்ண முடியும், டிக்கெட்டை நான் ஆன்லைன்லேயே என்னால் புக் பண்ணி நான் ஜஸ்ட் நேராக இந்த டயத்துக்கு மட்டும் நான் போய் படத்தை பார்த்தா போதும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஈஸியான ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடியதுக்கு நமக்கு இன்டர்நெட் வந்து வழிவகுத்திருக்கு. வாட் இஸ் டிஸ்கிரைப்ட் ஹியர் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ஆன்லைன் ட்ரேடிங் ஃப்ரம் எ கஸ்டமர் ஸ்டாண்ட் பாயிண்ட். ஸோ ஒரு ஆன்லைன் ட்ரேடிங் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா யாருக்காக மெயினாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர்ஸை வந்து எவ்வளவு அவங்களுக்கான அந்த வேலையாகட்டும் இல்லை வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய நீடை ஆகட்டும் ஈஸியாக அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நின்று தான் இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஆன்லைன் ட்ரேடிங்கே வந்து நடக்குது. கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூ, கஸ்டமர் வந்து சஃபர் ஆகக்கூடாது, கஸ்டமருடைய நீடு ஃபுல்ஃபில் ஆகணும், அவங்களுக்கு எந்த விதத்துலையும் பாதிப்பு ஏற்படக்கூடாது அப்படின்ற அந்த கான்செப்டில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆன்லைன் ட்ரேடிங்குடைய ப்ராசஸே வந்து இருக்குது. We will be discussing the seller's perspective in the paragraphs on resource requirements for e-business. ஸோ இப்போ நாம் டிஸ்கஸ் பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா செல்லர்ஸ் பர்ஸ்பெக்டிவ். ஓகேவா? செல்லர்ஸ் பர்ஸ்பெக்டிவ்னால் அந்த பொருளை விற்கிறவங்க, ஓகேவா, அவங்களுடைய பர்ஸ்பெக்டிவில் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸில் என்னென்னலாம் ரிசோர்ஸஸ் வந்து தேவைப்படுது அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன். ஓகே, பிஃபோர் ஆன்லைன் ஷாப்பிங் one has to register with the online vendor by filling up a registration form. இப்போ நான் வந்து ஒரு அமேசானில் வந்து எனக்கு ஒரு ப்ராடக்டை வாங்கணும், ஓகேவா? இப்போ நான் ப்ராடக்டை வாங்கணும் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாகவே நான் என்ன பண்ண முடியும், அந்த ப்ராடக்டை வந்து நான் கிளிக் பண்ணிவிட்டு உடனே நான் பேமெண்ட் பண்ணிவிட்டு உடனே எனக்கு வந்துருமானா கண்டிப்பாக கிடையாது. அந்த அமேசானில் நான் என்ன பண்ணேன், எனக்கான ஒரு அக்கௌண்ட்டை நான் ஒரு லாகின் ஐடி கொடுத்து நான் எனக்கான அக்கௌண்ட்டை நான் ஓப்பன் பண்ணணும், ஓகேவா? ஸோ பிஃபோர் ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நாம் என்ன பண்ணணும், நம்மளுடைய இன்ஃபர்மேஷன்ஸை வந்து அந்த வெண்டாரினுடைய வெப்சைட்டில் நான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ ஆன்லைன் வெண்டர் பை ஃபில்லிங் அப் ஏ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம், உங்கள் நேம் என்ன, உங்கள் அட்ரஸ் என்ன, உங்கள் ஃபோன் நம்பர் என்ன, ஸோ இது எல்லா விதமான மெயில் ஐடி இது எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே அவங்க வந்து அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் ஃபில்அப் பண்ணி வாங்கிடுவாங்க. Among various details that need to be filled in is a password as a sections relating to your account and shopping cart are password protected. ஸோ இப்போ நான் என்ன ஆகும், உங்களுக்கான ஒரு ஐடியும் வந்து க்ரியேட் ஆகிடும், அதே போல் அதற்கான பாஸ்வேர்டும் வந்து நம்ம என்ன பண்ணிவிடுவோம், அந்த அக்கௌண்ட்டுக்கு நம்ம வந்து க்ரியேட் பண்ணிவிடுவோம். ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம எந்த பொருளை வாங்கினாலும் அதை ப்ரொடெக்டிவாக வந்து அந்த இன்ஃபர்மேஷன்ஸை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, சீக்ரஸியாக மெயின்டைன் பண்ணுவாங்க. வேறு யாராலையுமே வந்து அதை விஷுவலைஸ் பண்ணவும் முடியாது, ஏமாற்றவும் முடியாது. அதர்வைஸ் anyone can log in using your name and shop in your name. இல்லைனா என்ன பண்ண முடியும், ஒருத்தர் அக்கௌண்ட் நம்ம தெரிஞ்சிருச்சுன்னா அவங்க அக்கௌண்ட்டுக்குள்ளே போயிட்டு அவங்களால என்ன வந்து அந்த ப்ராடக்டை வந்து அவங்களால பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ திஸ் கேன் புட் யூ இன் ட்ரபிள். அப்போ அது வந்து அவங்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்துறதாக இருக்கும். அதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க, இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸை கொண்டு வந்து கஸ்டமர்ஸினுடைய டீட்டெயில்ஸை வந்து அதை ரெஜிஸ்டர் பண்ண வச்சு அதற்கான ஒரு பாஸ்வேர்டை கொடுத்து அதற்கான ஒரு செக்யூரிட்டியை வந்து அங்கே மெயின்டைன் பண்ணுறாங்க. அடுத்தது பிளேசிங் அன் ஆர்டர். யூ கேன் பிக் அண்ட் ட்ராப் த ஐட்டம்ஸ் இன் த ஷாப்பிங் கார்ட். ஓகே, இப்போ நான் வந்து ஒரு கிச்சன் அப்ளையன்சஸ் வாங்குகிறேன். கிச்சன் அப்ளையன்சஸை நான் என்ன பண்ணுறேன், செலக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து என்னுடைய ஷாப்பிங் கார்ட்டு, ஓகேவா? இப்போ நம்ம வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் போனோம்னா நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ட்ராலி மாதிரி எடுத்துகிட்டு எனக்கு என்ன தேவையான பொருள் எல்லாத்தையும் நான் அந்த ட்ராலியில் போட்டுக்கிறேன் இல்லையா, அதை தான் ஆன்லைனில் வந்து ஷாப்பிங் கார்ட் அப்படின்னு சொல்கிறோம். எனக்கு என்னென்ன பொருள் வேணுமோ நான் என்ன பண்ணுறேன், பிக் பண்ணி நான் என்னோடய கார்ட்டில் வந்து நான் போட்டுகிட்டே வரேன், ஓகேவா? ஷாப்பிங் கார்ட் இஸ் அன் ஆன்லைன் ரெக்கார்ட் ஆஃப் வாட் யூ ஹேவ் பிக்ட் அப் வைல் ப்ரௌசிங் த ஆன்லைன் ஸ்டோர். ஸோ ஷாப்பிங் கார்ட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆன்லைன் ரெக்கார்ட் மாதிரி. இப்போ ட்ராலியில் வந்து நீங்கள் எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பில் கவுண்டரில் போய் அந்த ப்ராடக்ட்டுக்கு பில் போட்டு நம்ம பேமெண்ட் பண்ணுவோம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிக் பண்ண எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து நம்ம வந்து மறுபடியும் போய் தேடக்கூடாது அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ப்ராடக்ட் எல்லாத்தையுமே நான் வந்து என்னோடய கூடையில் ஷாப்பிங் கார்ட்டுக்குள்ளே நான் போட்டுடுறேன். ஜஸ்ட் ஆஸ் இன் எ ஃபிசிக்கல் ஸ்டோர் யூ கேன் புட் இன் அண்ட் டேக் ஐட்டம்ஸ் அவுட் ஆஃப் யுவர் கார்ட். அதே மாதிரி தான் கடையில் எப்படி நம்ம ஒரு பொருளை வந்து ஒரு ட்ராலியில் போட்டுட்டு ஒரு கூடையில் போட்டுட்டு நம்ம எடுத்துகிட்டு போய் பில்லிங் பண்ணுறோமோ அது மாதிரி தான் இந்த ப்ராடக்ட் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒரு ஷாப்பிங் கார்ட்டில் நம்ம போடுறோம். லைக்வைஸ் யூ கேன் டூ
So, even while shopping online, after being sure of what you want to buy, you can check out and choose your payment options. ஸோ நம்ம எல்லா ப்ராடக்ட்டுமே நம்ம போட்டுட்டோம், அதுலேயும் நம்ம ஒரு ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், எது வேணுமோ வேணாமோ அதையும் நம்ம என்ன பண்ணிடுறோம், எடுத்துகிட்டு கடைசியாக நம்ம என்னென்ன ப்ராடக்ட் நமக்கு ஃபைனலாக வேணும் அப்படின்ட்டு நம்ம வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னாகும், நம்ம பேமெண்ட் ஆப்ஷனுக்கு நம்ம போயிடுவோம். இது வந்து ஆன்லைனில் நடக்கக்கூடியது. அதுதான் வந்து பிளேசிங் அண்ட் ஆர்டர். ஒரு ப்ராடக்டை நான் கார்ட்குள்ளே போட்டு நான் அதுக்கான ஆர்டரை வந்து நான் போடுறேன். அடுத்தது பேமெண்ட் மெக்கானிசம். எப்படி பேமெண்ட் பண்ணுறது? பேமெண்ட் ஃபார் த பர்ச்சேஸ் த்ரூ ஆன்லைன் ஷாப்பிங் மே பி டன் இன் எ நம்பர் ஆஃப் வேஸ். ஸோ நிறைய வேஸ் இருக்குது, ஓகேவா? நிறைய வழிகளில் வந்து ஆன்லைனில் வந்து நம்ம பேமெண்ட் பண்ண முடியும். அது என்னென்ன வழி? கேஷ் ஆன் டெலிவரி. கேஷ் ஆன் டெலிவரினா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு ப்ராடக்டை வாங்குகிறேன், பேமெண்ட் மோடு வந்து நான் என்ன கொடுக்குறேன்னா கேஷ் ஆன் டெலிவரின்னு கொடுக்குறேன். ஸோ கேஷ் ஆன் டெலிவரினா என்ன அப்படின்னா, அந்த ப்ராடக்டை அந்த செல்லர் வந்து என்ன பண்ணிடுவாங்க, கஸ்டமருடைய அட்ரஸ்க்கு அனுப்பிச்சிருவாங்க. அந்த ப்ராடக்டை ரிசீவ் பண்ணதுக்கு அப்புறமா தான் அந்த ப்ராடக்ட்டுக்கான பணத்தையே அந்த கன்சர்ன் பர்சன் கிட்ட கொடுப்பாங்க. ஓகேவா? ப்ராடக்டை வீட்டில் நான் ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் நான் பேமெண்ட்டை கொடுப்பேன். அதுதான் கேஷ் ஆன் டெலிவரி. டெலிவரி பண்ணதுக்கப்புறம் நான் அந்த ப்ராடக்ட்கான காசை கொடுக்குறேன். தட் இஸ் கேஷ் ஆன் டெலிவரி. ஆஸ் இஸ் கிளியர் ஃப்ரம் த நேம், பேமெண்ட் ஃபார் த குட்ஸ் ஆர்டர் ஆன்லைன் மே பி மேட் இன் கேஷ் அட் த டைம் ஆஃப் ஃபிசிக்கல் டெலிவரி ஆஃப் குட்ஸ். ஓகேவா? ஸோ ப்ராடக்டை வந்து டெலிவரி பண்ண உடனே தான் நான் என்ன பண்ணுறேன், அந்த ப்ராடக்ட்கான காசை நான் கொடுக்குறேன். அது கேஷ் ஆன் டெலிவரி. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா செக். இது வந்து ரேர் கேசஸ். Alternatively, the online vendor may arrange for the pickup of the check from the customer's end. Upon realization, the delivery of goods may be made. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறாங்க, அவங்க கஸ்டமர்ஸ் கிட்டேருந்து செக்காக வாங்கிடுவாங்க. ஓகேவா? செக்காக வந்து இந்த கன்சர்ன் ஷாப்புக்கு வந்து நான் வந்து இவ்வளோ அமௌண்ட் வந்து நான் பே பண்ணுறேன் அப்படின்னு செக்காக வாங்கிடுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த செக்கு கொண்டு போய் பேங்க்கில் போடுவாங்க. ஸோ செக்கு வந்து உங்கள் கிளியர் ஆகிறதுக்கு 2 to 3 days ஆகும். ஸோ அந்த 2 to 3 days கிளியர் ஆன உடனே அந்த அமௌண்ட் அவங்களுக்கு வந்த உடனே தான் இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ப்ராடக்டையே அந்த கன்சர்ன் பர்சனுக்கு டெலிவரி பண்ணுவாங்க. ஓகேவா? இது வந்து செக் மூலிமா பே பண்ணுறது. அடுத்தது நெட் பேங்கிங் ட்ரான்ஸ்ஃபர். நெட் பேங்கிங் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னா, இப்போ ஒரு பேங்க்கில் நம்ம அக்கௌண்ட் வச்சுருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு எஸ்பிஐ பேங்க்கில் நம்ம அக்கௌண்ட் வச்சுருக்கோம். நான் வந்து அந்த கன்சர்ன்டு செல்லருக்கு வந்து நான் பேமெண்ட் பண்ணணும். ஓகேவா? அப்போ நான் என்ன பண்ணுவேன், செல்லர்னால் இப்போ நமக்கு வந்து இருக்கக்கூடிய வெண்டார் யாருன்னா, இப்போ அமேசானில் தான் நம்ம வாங்குகிறோம். அப்போ நான் என்ன பண்ணுவேன், என்னோடய பேமெண்ட்டை அமேசானுக்கு நான் அனுப்பிச்சிடுவேன். ஸோ அப்போ என்ன ஆகும், நான் வந்து என்னுடைய அக்கௌண்ட்டுக்குள்ளே போய் நான் வந்து எவ்வளோ அமௌண்ட்டு பே பண்ணணுமோ அந்த அமௌண்ட்டை நான் கிளிக் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுவேன், அந்த அமேசானுக்கு நான் அமௌண்ட்டை பேமெண்ட்டாக கொடுத்துருவேன். ஓகேவா? பேமெண்ட்டாக கொடுத்த உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ப்ராடக்டை யார் கஸ்டமருக்கு கொண்டு போய் சேர்க்க போகிறாங்களோ அந்த கன்சர்ன்டு செல்லருக்கு இவங்க அனுப்பிச்சிடுவாங்க. இவங்க வந்து அமேசான்ன்றது வந்து ஒரு மீடியேட்டர் வெண்டராக தான் செயல்படுவாங்க. ஓகேவா? ஸோ நெட் பேங்கிங் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்றது என்னுடைய அக்கௌண்ட்லேருந்து நான் வந்து வெண்டாருக்கு வந்து பேமெண்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஆன்லைன் மூலிமாவே நான் நெட் பேங்கிங், அதாவது த்ரூ இன்டர்நெட் மூலிமா நான் வந்து பேங்கிங் சர்வீஸ் வந்து நான் பண்ணுறேன். ஸோ மாடர்ன் பேங்க்ஸ் ப்ரொவைட் டு தர் கஸ்டமர்ஸ் த ஃபெசிலிட்டி ஆஃப் எலக்ட்ரானிக் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஃபண்ட்ஸ் ஓவர் த இன்டர்நெட் யூஸிங் இமீடியட் பேமெண்ட் சர்வீசஸ். IMPS அப்படின்னா இமீடியட் பேமெண்ட் சர்வீஸ். இமீடியட்டாக என்ன ஆகிடும், என்னோடய அக்கௌண்ட்லேருந்து இமீடியட்டாக அந்த கன்சர்ன்டு செல்லருடைய அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். அது வந்து நெஃப்ட் மூலிமா, அந்த RTGS மூலம், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் மூலிமா நம்ம பேமெண்ட் பண்ணுற ஒரு பேங்கிங் சிஸ்டம் தான். ஸோ இன் திஸ் கேஸ் therefore the buyer may transfer the amount for the agreed price of the transaction to the account of the online vendor who may then proceed to arrange for the delivery of goods. ஸோ இவர் அக்கௌண்ட்டில் அமௌண்ட் அமுச்ச உடனேவே என்ன ஆகிடும், ப்ரொசீட் ஆக ஆரம்பிச்சிடும் அந்த கூட்ஸை வந்து அந்த கன்சர்ன் கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்ட்ஸ். ஸோ டெபிட் கார்டுன்றது என்ன, டெபிட் கார்டு அப்படின்றது வந்து இப்போது நான் பேங்க்கில் வந்து ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுருக்கேன். ஓகேவா? அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு நான் என்ன பண்ணுவேன், ஒரு டிஜிட்டல், அதாவது காசாக யூஸ் பண்ணாமல் அந்த கார்டை யூஸ் பண்ணி நான் பொருளை வாங்கிக்கலாம். ஓகேவா? ஒவ்வொரு முறையும் நான் பேங்க்குக்கு போய் காசு எடுத்துகிட்டு நான் வந்து செலவு பண்ணுறதுக்கு பதிலாக எனக்கு ஒரு டெபிட் கார்டு கொடுத்துருவாங்க. அந்த டெபிட் கார்டை யூஸ் பண்ணி நான் எங்கே வேணாலும் என்ன பண்ணலாம், ஸ்வைப் பண்ணி நான் ப்ராடக்டை வாங்கிக்கலாம். ஓகேவா? கிரெடிட் கார்டு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட், தட் இஸ் ப்ரைவேட்டுன்னு கிடையாது, ஈவன் வந்து கவர்மெண்ட் பேங்க்ஸில் கூட வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கிரெடிட் கார்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது என்னென்னா நம்ம கடனுக்கு வாங்குறது பொருளை. ஒன்றும் இல்லை, இப்போ நான் வந்து இப்போ கடைக்கு போகிறேன்,
நான் வந்து ஒரு 10,000 பொருள் வாங்குகிறேன். அந்த 10,000 என் கையில் என்னோடய அக்கௌண்ட்டில் இல்லை. ஆனால் எனக்கு 10,000 பொருள் நான் வாங்கணும். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, இதே எஸ்பிஐ பேங்க்கில் நான் வந்து ஒரு கிரெடிட் கார்டு வந்து வாங்கி வச்சுருக்கேன். ஸோ நான் என்ன பண்ணுவேன், அந்த பேங்க்லேருந்து நான் 10,000 கடன் வாங்குறேன்னு அர்த்தம். ஓகேவா? கிரெடிட் மீன்ஸ் கடன். ஓகேவா? நான் கடன் வாங்குறேன்னு அர்த்தம். அப்போ என்னுடைய அக்கௌண்ட்டில் எனக்கு எவ்வளோ காசு கொடுத்தாங்க அப்படின்றது அந்த அக்கௌண்ட்டில் வந்துடும். ஓகேவா? அப்புறம் நான் என்ன பண்ணணும், அந்த 10,000 நான் ரிட்டர்ன் பண்ணணும் அவங்களுக்கு. ஓகேவா? டெபிட் கார்டுன்றது என்னோடய சேவிங்ஸில் இருக்கிற அக்கௌண்ட்டில் இருக்கிற அமௌண்ட்டை நான் யூஸ் பண்ணிக்குவேன். கிரெடிட் அப்படின்றது வந்து பேங்க் எனக்கு கடன் கொடுக்கும், அப்புறமா நான் அதை கொஞ்சம் கொஞ்சமாக அதை கொடுத்துருவேன். இதுதான் டெபிட் அண்ட் கிரெடிட் கார்ட்ஸ்க்கான டிஃப்ரென்ஸு. ஸோ பாப்புலர்லி ரெஃபர் டு அஸ் பிளாஸ்டிக் மணி. இதை என்ன சொல்லுவாங்கன்னா பிளாஸ்டிக் மணின்னு சொல்லுவாங்க. ஏன்னா டெபிட் அண்ட் கிரெடிட் கார்டு வந்து அதனுடைய ஸ்ட்ரக்சர், அதனுடைய இது எப்படி இருக்கும்னா ஒரு பிளாஸ்டிக் கார்டு மாதிரி தான் இருக்கும். எல்லாருமே பார்த்துருப்பீங்க நீங்கள். ஸோ அதை என்னன்னு சொல்கிறாங்க, கிரெடிட் அண்ட் டெபிட் கார்ட்ஸை பிளாஸ்டிக் மணி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தீஸ் கார்ட்ஸ் ஆர் மோஸ்ட் வைட்லி யூஸ்டு மீடியம் ஃபார் ஆன்லைன் டிரான்சாக்ஷன். ஸோ ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ், இப்போ நான் ஒரு கடைக்கு போகிறேன், காசு எடுத்துகிட்டு போகல, ஜஸ்ட் அந்த கார்டை மட்டும் நான் ஸ்வைப் பண்ணி பாஸ்வேர்டை போட்டுட்டேன்னா என்னோடய அக்கௌண்ட்லேருந்து காசு போயிடும். ஓகேவா? ஸோ இன்ஃபேக்ட் அபவுட் 95% ஆஃப் த ஆன்லைன் கன்சூமர் டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் எக்ஸிக்யூட்டட் வித் எ கிரெடிட் கார்டு. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, கிரெடிட் கார்டு. ஏன்னா அதில் வந்து ப்ரைவேட் பேங்க்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு லிமிட்டேஷன்ஸ் வந்து நிறைய இருக்கும். ஸோ அவங்க வந்து எவ்வளோ அவங்க லிமிட்டேஷனுக்குள்ளே அவங்க எவ்வளோ வேணால் அதுலேருந்து கடனாக வாங்கிக்கலாம். பட் அதற்கான வட்டியோடு சேர்த்து அவங்க வாங்கிடுவாங்க. ஸோ கிரெடிட் கார்டு அலவுஸ் இட்ஸ் ஹோல்டர் டு மேக் பர்ச்சேஸ் ஆன் கிரெடிட். கடனுக்கு வாங்குவதற்காக கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணப்படுது. The amount due from the card holder to the online seller is assumed by the card issuing bank, who later transfers the amount involved in the transaction to the credit of the seller. So நான் இப்போ செல்லர், இப்போ நான் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் போய் 5,000க்கு நான் வந்து பொருளுங்களை வாங்குகிறேன். நான் வந்து இந்த கிரெடிட் கார்டை ஸ்வைப் பண்ணுறேன். நான் கிரெடிட் கார்டை ஸ்வைப் பண்ணும்போதே என்ன ஆகும், அந்த கன்சர்ன்டு பேங்க், இப்போ எஸ்பிஐ பேங்க்குன்னா அவங்களுக்கு வந்து என்னோடய அக்கௌண்ட் நம்பர் போய் இந்த பர்சன் 5,000 ரூபாய்க்கு இந்த கடையில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்துடும். அப்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த கன்சர்ன் பேங்க் வந்து இந்த செல்லருக்கு அமௌண்ட்டை அனுப்பிச்சிருவாங்க. ஓகேவா? அந்த 5,000 பேங்க்கு கொடுத்த அந்த 5,000 அந்த பொருளை வாங்கினவர் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கட்டி அந்த கடனை அடைச்சிருவார். இதுதான் வந்து கிரெடிட் கார்டு. ஸோ பையர்ஸ் கிரெடிட் ஆஃப் தி செல்லர். பையர்ஸ் அக்கௌண்ட் இஸ் டெபிட்டர் who often enjoys the freedom to deposit the amount in installments and his convenience. ஸோ இந்த கிரெடிட் கார்டில் என்ன ஆகும், அவருடைய அக்கௌண்ட்டில் வந்து அமௌண்ட் வந்து டெபிட் பண்ணப்படும். ஓகேவா? டெபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸில் அவர் என்ன பண்ணுவார், அமௌண்ட்டை பே பண்ணிவிட்டு கடனை அடைச்சிருவார். ஸோ டெபிட் கார்டு allow its customers to make purchases through it to the extent of the amount lying in the corresponding account. டெபிட் கார்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ என்னுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் நான் 10,000 rupees தான் இருக்குது என்னோட அக்கௌண்ட்டில். ஓகேவா? அப்போது நான் எவ்வளோ எக்ஸ்டெண்ட் வரைக்கும் தான் நான் செலவு பண்ண முடியும் டெபிட் கார்டை வச்சுட்டு அப்படின்னா, நான் அந்த 10,000 வரைக்கும் தான், அந்த லிமிட்டேஷன் வரைக்கும் தான் என்னால் பர்ச்சேஸ் பண்ண முடியும். இப்போ நான் 15,000க்கு வாங்கிட்டு நான் இந்த டெபிட் கார்டை நான் யூஸ் பண்ண முடியாது. எவ்வளோ லிமிட்டேஷன் மணி இருக்கோ என்னோடய அக்கௌண்ட்டில் அதை மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஆனால் கிரெடிட் கார்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு சர்டன் லிமிட்டேஷன் வச்சுருப்பாங்க. ஒரு 1 lakh 2 lakhs வரைக்கும் நீங்கள் கடன் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு தான் நமக்கு கிரெடிட் கார்டை ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த எக்ஸ்டெண்ட் வரைக்கும் நம்ம அதை வந்து வாங்கிக்கலாம். பட் டெபிட் கார்டை பொறுத்த வரைக்கும் நம்ம சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் நாம் எவ்வளோ அமௌண்ட்டு தான் வச்சுருக்கோமோ அதை பேஸ் பண்ணி தான் நம்மளால் செலவு பண்ண முடியும். ஸோ த மொமெண்ட் எனி டிரான்சாக்ஷன் இஸ் மேட், த அமௌண்ட் டியூ ஆஸ் பேமெண்ட் இஸ் டிடக்டட் எலக்ட்ரானிக்கலி ஃப்ரம் த கார்டு. ஸோ என்னுடைய டெபிட் கார்டை நான் ஸ்வைப் பண்ணுறேன், பொருளை வாங்கினோன்னா ஆட்டோமேட்டிக்காக என்னோடய அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட்டு டிடக்ட் ஆகிடும். ஓகேவா? நமக்கே வந்து என்ன ஆகும், எஸ்எம்எஸ்லேயே நமக்கு மெசேஜ் வந்துடும், உங்கள் அக்கௌண்ட்லேருந்து இந்த அமௌண்ட் வந்து டிடக்ட் ஆகிருக்கு, இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற இந்த இன்ஃபர்மேஷன்ஸை நமக்கு இமீடியட்டாக வந்துடும். ஸோ to accept credit card as an online payment type, the seller first needs a secure means of collecting credit card information from its customer. Payments through credit cards can be processed either manually or through an ஆன்லைன் ஆத்தரைசேஷன் சிஸ்டம். ஸோ கிரெடிட் கார்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஆன்லைன் பேமெண்ட் டைப் தான். அதே போல் பார்த்திங்கன்னா செல்லர் வந்து என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு வந்து அவங்களுடைய அது சேம் ஆஸ் நீங்கள் டெபிட் கார்டு எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் கிரெடிட் கார்டுக்கும் ஒரு பாஸ்வேர்டு வந்து அவங்க கொடுப்பாங்க. ஸோ அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ப்ராடக்ட்டையும் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஸோ டெபிட் அண்ட் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுறதும் ஒரு ஆன்லைன் டிரான்சாக்ஷன் தான்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் கேஷ்னால் என்ன? இப்போ ஜிபே, ஃபோன்பே, பேபால் இதெல்லாம் பண்ணோம்ல, இதெல்லாம் தான் டிஜிட்டல் கேஷ். ஓகேவா? கேஷாக கொடுக்காம நான் என்ன பண்ணுறேன், நான் டைரெக்டாக என்னுடைய என்னுடைய அந்த ஜிபே அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த அமௌண்ட்டை வந்து நான் என்ன பண்ணுறேன், நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். This is a form of electronic currency that exists only in cyberspace. This type of currency has no real physical properties but offers the ability to use real currency in an electronic format. First, you need to pay to a bank wide check, draft, etc. an amount equivalent to the digital cash that you want to get issued in your favor. Then the bank dealing in a e-cash will send you a special software you can download on your hard disk that you will allow you to draw digital cash from your account with the bank. You may then use the digital funds to make purchases over the web. இப்போ இந்த டிஜிட்டல் கேஷ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் நான் வந்து இப்போ ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு நான் போகிறேன் அப்படின்னா, நான் என்ன பண்ணுவேன், என்னோடய அக்கௌண்ட்டில் வந்து சர்டன் அமௌண்ட்டை நான் போட்டுருவேன். ஓகேவா? போட்டுட்டு எனக்கு ஃபாரினில் வந்து எனக்கு அந்த ஃபாரின் மணியாக எனக்கு அது வந்து கன்வெர்ட் ஆகணும். ஓகேவா? ஏன்னா இப்போ யூஎஸ் நான் போகிறேன்னா என்னுடைய ருப்பி வேல்யூ டாலராக எனக்கு மாறணும் இல்லையா? அப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கேருந்து சர்டன் அமௌண்ட் ஒரு 1 lakh 2 lakhஸை வந்து நான் என்ன பண்ணுறேன், என்னோடய பேங்க்கில் வந்து நான் கட்டுறேன். நான் கட்டிட்டு அது எனக்கு யூஎஸில் நான் டாலருக்கான மதிப்புக்கு நான் என்னோடய அமௌண்ட் நான் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அப்போ அதற்கான ஒரு டிடியோ ஒரு செக்கோ சம்திங் நம்ம வந்து இந்த பேங்க்கில் கொடுத்துட்டோன்னா, இப்போ நான் ஃபாரின் போனேன்னா நேராக வந்து அதுக்கு வந்து ஒரு கார்டு மாதிரி இல்லை கார்டு மாதிரியோ இல்லை ஈவன் வந்து இந்த கியூஆர் கோட் மாதிரியோ கூட இருக்கும். நம்ம என்ன பண்ணலாம், அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த அமௌண்ட்டை வந்து கேஷ் இல்லாமல் நம்ம அப்படியே நம்மளால் பேமெண்ட் பண்ண முடியும். ஈஸியாக ஜிபே மாதிரி பேபால் மாதிரி தான் டிஜிட்டல் கேஷ் அப்படின்றது. நீங்கள் வந்து ஒரு மணியாக கையிலேருந்து எடுத்து கொடுக்காம டிஜிட்டலைஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு கேஷை, ஒரு 10 ரூபா பூ வாங்கினாலும் நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிவிட்டு நம்ம அந்த அமௌண்ட்டை பே பண்ணுறோம். அதுதான் டிஜிட்டல் கேஷ். ஓகேவா? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த மோடில் வந்து பேமெண்ட்டை பண்ணலாம் அப்படின்றது தான் நம்ம பார்த்தோம். ஸோ கேஷ் ஆன் டெலிவரி மூலயமா நம்மளால் பே பண்ண முடியும், செக் மூலயமா நம்மளால் பே பண்ண முடியும், அண்ட் நெட் பேங்கிங் மூலமாக பண்ண முடியும், டெபிட் அண்ட் கிரெடிட் கார்ட்ஸை யூஸ் பண்ண முடியும், டிஜிட்டல் கேஷ் யூஸ் பண்ணி நம்மளால் ஆன்லைனில் ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ப்ராசஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ்லாம் நடக்கிறது. இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸை நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.